என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாச சேனல்லேருந்து உங்கள் தொடர்புகளை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்கும் பொழுது மனச்சோர்வு அதிகமாக இருக்குது. குறிப்பாக வேலைன்னு வேலை செய்கிறீங்க, அப்படியே களைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது. அது கிராமத்து பக்கம் பார்க்கும்போது சில நோய்களை வந்து அவங்க வழக்கு முறை பிரகாரம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற மருத்துவர்களுக்கு அது புரியுமான்னு கூட தெரியல. குறுக்கு வலிக்குதுன்னுவாங்க. குறுக்கு வலிக்குதுன்னு நினைப்பீங்க, இந்த இடுப்புக்கு பின்பக்கம் தான் குறுக்கு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே உடம்பெல்லாம் ஓச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓச்சல்னா அது மனசோர்வோடு கூடிய உடல் களைப்பு. இது வந்து ரொம்ப ஓச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காந்தலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காந்தல்னா உடம்பு அப்படியே ஹீட்டாக இருக்கிறத காந்தல்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் நம்ம என்ன பிடிச்சி பார்க்க போகிறோம்னா, அதிகமாக வேலை, குறிப்பாக நான் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாவே எனக்கு களைப்பாகுது. அதிகமாக வேலை செஞ்சாக்கா வந்து நைட்டு வந்து சாப்பிடாம கூட நான் தூங்கிடுறேன். அப்படி வந்து எனக்கு களைப்பு சோர்வாக இருக்குது. இதனால் வந்து அதிகமாக மன உளைச்சல் ஆகுன்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமாக பார்க்கும் பொழுது நரை, திரை, மூப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ திரைன்றது இந்த தோல், இந்த சரீரம் வந்து சீக்கிரமாக வந்து பலவீனமாகிறது. நிறை அப்படிங்கிறது சீக்கிரமாக நரைச்சிருது. மூப்புன்றது வயது மூப்பாகிறது. இப்போ இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் போது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா இது இயற்கை. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே தோல் சுருக்கம் ஏற்படுறது, சீக்கிரமாக நிறை வர்றது, சீக்கிரமாக வயதான தோட்டத்துக்குள்ள அல்லது வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இள வயசிலே வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி அதிகமாக காணப்படும் சொல்லி பார்க்குற காரணம் நம்மளோட உணவு முறைகள் சரியில்லை, வாழ்க்கை முறை சரியில்லை. நம்ம எல்லாமே அதாவது உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும், அதாவது ஃபுட் ஹேபிட்ஸையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்காமல் ஒரு சாதாரண தலைவலி காய்ச்சல் கூட குணமாக்க முடியாத நிலைமை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட உணவுகளை இன்றைக்கி மாடர்ன் ஆகிடுச்சு. இல்லை செயற்கைத்தனம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அட்ராக்டிவ், அதாவது ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் கொடுத்தாவோ அதில் கவர்ச்சிகரமாக காமிச்சாதான் அந்த உணவை வாங்குகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவில் உயிர் சத்து இருக்குதா, விட்டமின்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அதை குறித்து நிறைய இன்றைக்கி அறிவு ரீதியாக நம்ம வளர்ந்துருக்குறோம். ஆனால் இந்த உணவு விஷயத்தில் ஏதோ ஒரு ருசிக்காக சாப்பிட்றோம், ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோமா போய் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இதெல்லாமே எந்த அளவுக்கு கெடுதல் உண்டாக்க போகணும், நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி களைப்பு, அதிகமான களைப்பு, ரொம்ப சோர்வு, கொஞ்சம் வேலை செஞ்சாவே அப்பா கை கால் முட்டிலாம் வலிக்குது, அப்பாட போய் படுத்துக்கலாமான் இருக்குது. அந்த வேலையை கண்டினியூ செய்ய முடியல. கண்ணு முன்னாடியே வேலைகள்லாம் இருக்கும், ஆனால் மனசு வேலை செய்ய சொல்லும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்க்கும் பொழுது பிரம்மராஜ கற்பம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பார்க்கும் பொழுது மிக சிறந்த ஒரு காயக்கல்ப மூலிகையில் செய்யப்பட்ட ஒரு லேகியம் தான் பிரம்மராஜ கற்பம்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்க்கும்போது முக்கியமாக களைப்பு, சோர்வு, ரொம்ப டயர்டாகிறது, கை கால் வீங்கிறது, கொஞ்சம் வேலை செஞ்சாவே அதிகமான களைப்புக்குள்ள சோர்வுக்குள்ளே போகிறது, குறிப்பாக மன உளைச்சலை இது தடுக்கும். நிறை, திரை, மூப்புன்னு சொல்லக்கூடிய குறிப்பாக நம்முடைய சருமத்துக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்க்கும் பொழுது பித்தம் அதிகரிக்கிறதுனால தான் நமக்கு அதிகமாக நிறைய வருது. அந்த பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும். முக்கூற்றுன்னு சொல்லுவாங்க, வாதம், பித்தம், கபம். இது சமநிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு கண்டிப்பாக நீண்ட ஆயுசு நாட்கள் அவன் வாழும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பித்தத்தை அதிகரிக்காமல் அந்த நிறைய தள்ளி போடும். மூப்பு, வயதான தன்மையை தள்ளி போடக்கூடிய காரியங்கள். ஏன்னா ஏற்ற வயதுக்கு அந்த வயதுக்கு உண்டான காரியங்கள் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது நம்ம உணவு சரியில்லை, உடல் உழைப்பு சரியில்லை, பார்க்கும்போது காற்று, உணவு, தண்ணீர் எல்லாமே விஷத்தன்மையாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே கெமிக்கலுடைய காரியங்களை வந்து சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இந்த கொரோனா காலத்தில் பார்க்கும்போது இந்த கிருமிகள், இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா எல்லா காலத்திலும் நம்ம கூட தான் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கிருமியோட தாக்கத்தில் ஏன் மனுஷங்களை தாக்க முடிக்க முடியலன்னா உணவு சரியில்லை. அவ்வளோலாம் நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் விளம்பரத்தில் பார்த்து சாப்பிட்டோம். ஏன் நம்மளை எதையுமே காப்பாற்றலை? பாரம்பரிய மருத்துவத்தை நிறைய பேர் காப்பாற்றுச்சு. இது மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நம் உடலுக்கு நிறை, திரை, மூப்பை தள்ளி போட்டு நம்முடைய வாத, பித்தம், கபத்தை அந்த குற்றங்களை சமநிலைப்படுத்தி நமக்கு அதிகமான களைப்பு, அதிகமான சோர்வு, அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், இது எல்லாமே மிக அற்புதமாக தடுக்கக்கூடியது தான் ஒரு காயக்கல்ப லேகின்னு பார்க்கும் பொழுது பிரம்மராஜ கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேகியம். கல்பன்னாவே அது என்னென்னா உடம்பு வந்து கல்பமாக்குறது, அது நீண்ட உறுதித்தன்மையும் நோய் அணுகாத படிக்கு என்னென்னா உடம்பு வந்து கல்பமாக்குறது தான் இந்த லேகத்தோட சிறப்புன்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, நமக்கு ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட நோய்கள், விசித்திரமான நூனதமான வியாதிகள் இருந்தாலும் சரி, பெக்குலியர் சிம்டம்ஸ் கூட வரக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகளை நம்ம சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் செயல்படுத்தி காமிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள், இலக்கியங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, ரிப்போர்ட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரி நூல்கள் வந்து தான் எடுத்து நம்ம இந்த ஆலோசனை உங்கள் மத்தியில் நம்ம சொல்கிறோம்.
உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவர்கள், பட்டதாரி மருத்துவர்களை நீங்கள் சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனை சொல்லும் பொழுது, நம்ம இயற்கை, நம் மண் சார்ந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நோய்கள் வந்து 100% விடுதலையாகும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.